சந்தோஷங்கிற ஒரு சாதாரண வார்த்தை வாழ்க்கையில் சாதாரணமாக கிடைக்கிறது இல்லை. சரி, இந்த வாழ்க்கையோட சந்தோஷம்னா என்ன? இந்த கேள்விக்கான பதிலை ஒரு புத்திசாலியான நபர்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பையன் 40 நாட்கள் பாலைவனத்து வழியாக பயணித்து அந்த புத்திசாலியான நபர் வாழக்கூடிய பிரம்மாண்டமான அழகிய அரண்மனையை வந்தடைகிறான். ஆனால் அவரும் ரொம்ப பிஸியாக இருக்கார். சுமார் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அவரை பார்க்க முடிஞ்சது. இந்த வாழ்க்கையோட சந்தோஷம்னா என்ன, அதை அடையிறதுக்கான ரகசியம்தான் என்னன்னு அந்த பையன் கேட்டப்போ அவர் சிரிச்சிட்டே, "பா, நீ கேட்ட இந்த கேள்விக்கான பதில் உனக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு என்கிட்ட நேரம் இல்லை. இங்கே பாரு, இந்த டீஸ்பூனில் 2 சொட்டு எண்ணெய் இருக்குது. இதை உன் கையில் பிடிச்சிக்கோ. இதே நேரத்தில் என்னோட இந்த அரண்மனையை ஒரு இடம் விடாமல் சுற்றி பார்த்துட்டு வா. நான் இங்கேயே தான் இருப்பேன். ஆனால் இந்த டீஸ்பூனில் இருக்கிற இந்த 2 சொட்டு எண்ணெயை கீழே சிந்தாமல் பார்த்துக்கோன்னு அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு வர சொன்னார். அரண்மனையோட ஏற்றத்தாழ்வான படிக்கட்டுகள், விசாலமான நீண்ட பகுதிகள்னு எல்லா மூல முடுக்குகளையும் தான் கையில் கொடுக்கப்பட்டிருந்த டீஸ்பூனில் இருக்கிற 2 சொட்டு எண்ணெய் கீழே சிந்திரவே கூடாதுங்கிற எண்ணத்தோட அந்த டீஸ்பூன் மேலேயே ரொம்ப ரொம்ப கவனத்தோட 2 மணி நேரம் அரண்மனையை சுற்றி வந்து அந்த புத்திசாலியான நபர்கிட்ட, "ஐயா, இங்கே பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் கொடுத்த இந்த டீஸ்பூனில் இருக்கிற 2 சொட்டு எண்ணெயை இந்த இவ்வளோ பெரிய அரண்மனையை சுற்றி வரப்போ எங்கேயுமே கீழே சிந்தாமல் கொண்டு வந்துட்டேன்னு காமிச்சான். பா, நீ சிந்தாமல் கொண்டு வந்த இந்த எண்ணெயை விடு. நீ இந்த அரண்மனையை சுற்றி வந்தியே, அப்போது என்னென்ன காட்சியெல்லாம் நீ பார்த்தன்னு கேட்டார். அவனோட கவனம் முழுவதும் அந்த டீஸ்பூனில் இருக்கிற 2 சொட்டு எண்ணெய் சிந்தாமல் இருக்கணும்னு மட்டுமே இருந்ததுனால தான் இந்த 2 மணி நேரமாக இந்த இவ்வளோ பெரிய அரண்மனையை சுற்றி வந்தோம் எந்த காட்சியுமே பார்க்கலன்னு உணர்ந்தான். சரிப்பா, போ, மறுபடியும் 2 சொட்டு எண்ணெய் கொண்ட இந்த டீஸ்பூனோட இந்த அரண்மனையை சுற்றி வந்து என்கிட்ட சொல்லுன்னு அனுப்பினார். இந்த முறை உணவு கூடத்தில் இருந்த அற்புதமான பாரசீக திரைசீலை, அழகிய தோட்டம், அதில் மலர்ந்துள்ள வண்ண மலர்களை ரசித்தபடியும் கூரைகளிலும் சுவர்களிலும் இருந்த கலை படைப்புகளை வியர்ந்து பார்த்த வண்ணம் திரும்ப வந்து அந்த பெரியவர்கிட்ட விவரித்து சொன்னான். அது சரி, நான் உனக்கு கொடுத்த 2 சொட்டு எண்ணெய் எங்கன்னு கேட்டார். தான் சுற்றி வந்த நேரம் முழுக்க முழுக்க அரண்மனை மேலே மட்டுமே தன்னோட கவனம் இருந்ததுனால 2 சொட்டு எண்ணெய் டீஸ்பூனில் இருந்து சொட்டியதை அவன் கவனிக்கவே இல்லைன்னு உணர்ந்தான். இந்த வாழ்க்கையோட சந்தோஷமும் அதை அடையிறதுக்கான ரகசியமும் இதுதான். வாழ்க்கையில் நிகழ்கிற முக்கியமான, சந்தோஷமான, இன்பமான, மகிழ்ச்சியான தருணங்களை பொறுப்புகள், கனவுகள், வேலைகள் பெயரினால தவிர்க்கிறதும், அதே போல் சந்தோஷமான, இன்பமான, மகிழ்ச்சியான தருணங்களுக்காக கனவுகளை, வேலைகளை, பொறுப்புகளை மறக்கிறதும் முழுமையான வாழ்க்கை கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் கிடைக்கிற மகிழ்ச்சியை தவற விடாமல் கனவோட பாதையை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து கவனத்தோடு பயணிக்கிறது தான் இந்த வாழ்க்கையோட சந்தோஷமும் அதை அடையிறதுக்கான ரகசியமும்னு அந்த பையனுக்கு புரிகிற வகையில் எடுத்து சொன்னார். மொத்தத்தில் அரண்மனையோட அழகை ரசித்தாலும் சிந்தனையை சிதற விடாமல் 2 சொட்டு எண்ணெயும் சிந்தாமல் கவனத்தோடு இருப்பது போல தான் வாழ்க்கையின் கனவுகளையும் உறவுகளையும் நல்ல தருணங்களையும் சமமாக கொண்டு வாழ்க்கையை வாழுறது தான் வாழ்க்கையோட சந்தோஷமும் அதை அடையிறதுக்கான ரகசியமும்னு சொன்னார் அந்த பெரியவர்.